ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? ஆமாங்க, சிக்கன் வச்சு சிக்கன் சுக்கா டைப்பில் நான் பண்ண போகிறேன். நீங்கள் கிரேவியாக பண்ணனாலும் அதை பண்ணிக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நான் சிக்கன் எடுத்திருக்கேன், ஒரு 400 கிராம்ஸ். அதை நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்காக நார்மல் வத்தத்தூள் சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன். இது போக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் பெப்பரோட, அதாவது ஆக்சுவலாக வத்தலோட உரப்பு கூடிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூனாக மாற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வேண்டாம். நாங்கள் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், எனக்கு வத்தத்தூள் அவ்வளோ உரைக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ இதையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நான் வந்து மேரினேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து நான் இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் தூக்கி சும்மா வச்சுட்டேன். நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன், ஃப்ரீசரில் வைக்கலை. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இன்றைக்கி ஒரு குட்டி டாபிக் பற்றி பேசுவோமா? ஆமாங்க, செல்ஃப் மோட்டிவேஷன். ஹோம் மேக்கர்ஸ் யாரும் அவங்கவுங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒர்க்கை பார்க்குறதே நமக்கு முழு நேர வேலையாக இருக்கிறதுனால நம்ம மோட்டிவேட் பண்ண கண்டிப்பாக மறந்துடுறோன்னு நினைக்கிறேன். அதனாலேயே ரொம்ப கோவப்படுறது மற்றவங்க மேலே, அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே. நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறதுக்காக ஒரு புது பழக்கத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு கொஞ்சம் தான் அப்பப்போ ஒரு ஃப்ரீ டைம் மாதிரி கிடைக்கும். ஸோ நைட்டு அல்லது ஈவினிங் டைம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ, நீங்கள் இப்போ நைட்டு தூங்க போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்து நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வீட்டில் என்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை அகெயின் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நம்ம இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. அதே தெம்போட அடுத்த நாள் இருந்துச்சு இதை விட பல மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். மோட்டிவேட் பண்ணிக்கலாம் நம்மளே. ஸோ இதை மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கறிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு வறுத்து தான் எடுக்க போகிறோம் மசாலாக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 1 டீஸ்பூன் போதும், அதிகமாக போட்டால் ரொம்ப ஸ்மெல் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மிளகு. இப்போ பார்த்திங்கன்னா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் வந்து நான் ரொம்ப காரம் வேண்டாம், ஏற்கனவே நம்ம வத்தத்தூள்லாம் வந்து கறி பொரிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 வத்தல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகு வந்து ஒரு 10 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப உரப்பு வேண்டாம் அப்படிங்கிறதுனால. இன்னும் கொஞ்சம் உரப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5-6 மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகோட உரப்பு வந்து ரொம்ப நல்லது தான். வத்தல் சேர்க்குறத விட வத்தலை கம்மி பண்ணிவிட்டு மிளகு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து நான் எடுத்துக்கிட்டேன் பொன்னிறமாக. அதுக்கு இடையில் இன்னொரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த வறுத்ததெல்லாம் ஆறட்டும். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொரித்து எடுத்துட வேண்டியதான். ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரித்து எடுங்க. கொஞ்சம் நல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆமாங்க, அது ஃப்ரை ஆகட்டும். இன்றைக்கி நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றி ஒரு சின்ன லைன் சொன்னேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரில. பிடிச்சிருந்தா இதே மாதிரி வேறு ஏதாவது நான் இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் பேசுகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். தனியாக வச்சுட்டு இதே எண்ணெயிலே நம்ம வந்து மசாலாவுக்கு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் பண்ணுறோம்ல, இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீமி சிக்கன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிரேவி வந்து பரோட்டாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் பயங்கர காம்பினேஷன் அது. அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெய் கம்மியாக தான் எனக்கு இருந்தது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
இது ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூனுங்கிறது ஒரு ஸ்பூனுக்கு சமம்னு வச்சுக்கோங்களேன். 1.5 டீஸ்பூன் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஒரு கொத்து சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மல்லி எல்லாம் போட்டு ஆற வச்சுருந்தோம்ல, அதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மல்லி அரைச்சதை ஆட் பண்ணிவிட்டு, தண்ணிக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே மல்லி அந்த இது அரைச்சது இருக்கும் இன்னும் கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு அலசி அதை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுருங்க மசாலாவை. போன வீடியோ மீல் மேக்கர் வச்சு ஒரு ரைஸ் பண்ணியிருந்தேன். அதை ட்ரை பண்ணும்போது நீங்கள் கிரேவி ஏதாவது சுக்கா டைப்பில் வேணும் அப்படின்னா இந்த சிக்கன் கறியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா மசாலா எல்லாம் அரைச்சி சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு மசாலா அப்படி கொதித்து வரும்போது அந்த சிக்கனை நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வைக்க போகிறீங்க, ஏதாவது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லை பரோட்டாக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும், கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் நல்லாவே கட்டியாக தான் வைக்க போகிறேன், ஏன்னா நான் அன்றைக்கி ரைஸுக்கு தான் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பொரித்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் கட்டியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக போட்டுட்டு கிரேவி டைப்பில் எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய் எவ்ரி ஒன்.